சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் வெளில வந்தவர் தான் இனியவன். இனியவன் கூட கனிஷ்கும் இந்த வாரம் வெளியே இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னோட எலிமினேஷனை பத்தியும் சரிகமபா பயணத்தை பத்தியும் இனியவன் எமோஷனா பல விஷயங்கள் சொல்லியிருக்காராம். இந்த சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கிட்டத்தட்ட இப்ப டாப் 10க்கு வந்துட்டோம். போன வாரம் வரைக்கும் டாப் 12 இருந்தாங்க. டாப் 10 வரணும், ஜூன் 7ஆம் தேதி ஃபினாலே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஜட்ஜஸ் இப்ப கடந்த வாரம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டாப் 12 வந்து டாப் 10 மாத்தணும்னா கண்டிப்பா 2 பேரை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கனிஷ்கையும் இந்த ஃபினாமல் பெர்ஃபார்மர் இனியவனையும் நாங்கள் எலிமினேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீனிவாஸ் அறிவிச்சிருந்தாரு. இப்போ இனியவன் தன்னோட எலிமினேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 1-on-1 பேட்டில் ரவுண்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். எந்த ஒரு இடத்துலையுமே டிமோட்டிவேட் ஆகலை. கஷ்டப்பட்டு உழைச்சேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இருந்தாலும் என் கூட பாடினவங்க என்னை விட பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததால என்னால் ஈடு கொடுத்து பாட முடியல. இதை நான் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிறேன். இந்த சரிகமபா மேடையில் என்னால் சாதிக்க முடியல அப்படின்னாலும் கூட நான் இது வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், டாப் 10ல் ஒரு ஆளாக வந்ததுன்னா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த சீசனில் யார் டைட்டில் வின் பண்ணாலும் கண்டிப்பாக நான் சந்தோஷப்படுவேன். அபிஷேகா, சுமன்ராஜ், ஸ்ரேயா ஸ்ரீராம், மோக்ஷிதா, தான்வி, வர்ஜா இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. இவங்கள யார் டைட்டில் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான். என்னோட எலிமினேஷனை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சப்போர்ட் பண்ணாமல் மெசேஜ் பண்ணீங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நான் இன்னொரு வேலை அவங்க சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னோட எலிமினேஷனை பற்றி சில வார்த்தைகளும் பரவுது. அதாவது இவங்களுக்கு பதிலாக என்ன அனுப்பிட்டாங்க, நீங்கள் வந்து டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான், நீங்கள் உள்ளே இருந்திருக்கலாம், அந்த ஒரு போட்டியாளரை காப்பாற்ற உங்களை அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை இல்லை. அன்னைக்கு டே வந்து என்னோட டே இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் வந்து டாப் 10ல் போயிருப்பேன். இதை முழுக்க தப்பு வந்து நான் என் பக்கம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனியவன் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. அவரோட இந்த வீடியோவுக்கு எக்கச்சக்கமானவங்க அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஜனநாயகன் திரைப்படம் அஃபிஷியலாக எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக தளபதி விஜய் படம்னாலே அது ஸ்பெஷல் தான். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு பிறகு கண்டிப்பாக விஜய் அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் தான் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. பொங்கலுக்கு ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் ஒரு சில காரணங்களால இந்த படம் தள்ளி போயிருக்கு. குறிப்பாக சென்சார் பிரச்சனை, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அரசியலில் பிஸி ஆயிட்டாரு. இப்போ படக்குழு இந்த படத்தை மறுபடியும் தணிக்கை சான்றிதழ் குழுக்கு அனுப்பியிருக்காங்களாம். சென்சார் போர்டு இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் வழங்கிட்டதாகவும் மே 8ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மே 8ஆம் தேதி வரப்போதா இல்லை மே 14ஆம் தேதி வரப்போதா அப்படிங்கிறது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. மே 14ஆம் தேதி ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கருப்பு படம் வெளியாக போகுது. அந்த படத்தோட மோத போகுதா இல்லை அதுக்கு முந்தின வாரம் மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.